ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் உங்களுக்கு வள்ளிப்பாட்டி கதை சொல்ல வந்திருக்கேன். கதையோட தலைப்பு பேராசை இன்னல் தரும். ஒரு ஊரில் சோனியான்னு ஒரு பேரில் ஒரு பொண்ணும் லட்சுமிங்கிற பேரில் ஒரு பொண்ணும் இருந்தாங்களாம். அந்த லட்சுமிக்கு பாரதின்னு ஒரு பையனும் இருந்தாங்க. இந்த சோனியா ரொம்ப பேராசை உள்ளது. அது மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் மதிக்காது. ஆனால் லட்சுமி அப்படி இல்லை. லட்சுமி நல்ல குணம், அது கொஞ்சம் இறக்க குணம் உள்ளது. கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் உதவி செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மை உள்ளது. ஒரு நாள் ஒரு வயசான பெரியவர் வந்தவர் நேர சோனியா வீட்டுக்கு போனாராம். போயிட்டு, அம்மா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, களைப்பாகவும் இருக்குது, கொஞ்சம் சாப்பாடு தர முடியுமாம்மான்ட்டு கேட்டாராம். அது நம்ம இவருக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறதான்னு நினச்சிக்கிட்டு, அதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை, போயிட்டு வாங்க அப்படின்னு இருந்துச்சான். அப்போ பார்த்தாராம், எதிர்த்த வீட்டில் அந்த லட்சுமி இருந்தது. லட்சுமி வீட்டு கதவை போய் தட்டுனாராம். தட்டினோன்னா லட்சுமி கதவை திறந்துட்டு வந்தோன்னா, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுப்பீங்களா அம்மா அப்படின்னு கேட்கவும், சரிங்க ஐயா உட்காருங்க அப்படின்னு திண்ணையை காட்டி இப்படி உட்காருங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போய் ஏதோ சாப்பாடு கொண்டுகிட்டு வந்து கொடுத்துட்டேன். அப்போ தன் மகனையும் சேர்த்து 2 பேரையும் உட்கார வச்சு 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கு. அம்மா படுக்கிறது கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா நான் இன்றைக்கி நைட்டு இருந்துட்டு காலையில் போயிடுவேணுன்னு அது பார்த்துச்சான். வீட்டுக்குள்ளே எல்லாம் படுக்க வைக்க முடியாத அடுத்த ஆளை என்ன செய்யணுன்னா, பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் இருந்துச்சான். அப்போ இது என்ன செஞ்சால், ஒரு நல்ல போர்வையை கொண்டு வந்து கொடுத்து, ஐயா எனக்கு வீட்டுக்குள்ளேன்னா அடுத்தவங்கள படுக்க வைக்க கொஞ்சம் பயம், பின்னால் ஒரு ரூம் இருக்குது, சின்ன ரூம் ஒன்று இருக்குது, நீங்கள் இன்றைக்கி அதில் நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில் போகலான்ட்டு போர்வையை கொடுக்கணும். சரின்னு அவர் வாங்கிட்டு போய் நல்லா படுத்து நிம்மதியாக நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலையில் வந்தாராம். வந்து, அம்மா நான் புறப்புறேன் அப்படின்னோடனே, ஐயா காப்பி போட்டு தரேன் குடிங்க, பிறகு சாப்பாடும் செஞ்சு தரேன் சாப்பிடு. இல்லைம்மா வேண்டாம்மா, நீ காப்பி மட்டும் கொடு போதும், குடிச்சிட்டு நான் கிளம்புறேன். அது காப்பி போட்டு கொண்டு வந்து அவருக்கு கொடுத்து, காப்பியை குடிங்கய்யான்னு சொல்லி கொடுத்துச்சான். இந்த காப்பியை குடிச்சிட்டு அவருக்கு தோணுச்சான், அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணாராம். நீ இன்னைக்கு காலையில் என்ன வேலை செய்கிறியோ அந்த வேலையை சாயங்காலம் வரை செஞ்சுக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லினாராம். சொல்லிட்டு, அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாராம். அவர் போனதுக்கு பிறகு லட்சுமி என்ன செஞ்சான், சரி போய் கடைக்கு போயிட்டு ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு போயிட்டு, அது பணம் வச்சுருக்க இடத்துல போய் பெட்டியை திறந்து கொஞ்சம் பணம் எடுத்துக்கிட்டு கடைக்கு போவோம் அப்படின்னு நினச்சா, பணத்தை எடுக்க 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 பணம் வந்துக்கிட்டே இருக்குதான் பெட்டியிலேருந்து. பிறகு மகனையும் கூப்பிட்டு இது பேக் பண்ணி கட்டி கட்டி வச்சா பீரோல் கீரோல் அங்கங்கே எல்லாத்துலேயும் அடுக்கிக்கிட்டே இருக்காங்களாம் பணத்தை. சோனியா அது வீட்டிலேருந்து ஜன்னல் வழியே பார்த்துருக்கு திருட்டுத்தனமா. ஐயோ சாமியார் வந்தவர் ரொம்ப விசேஷமானவர் போல இருக்க, அது சாப்பாடு கொடுத்து வச்சதுக்கு அதுக்கு இவ்வளோ இது வந்துடுச்சு, பணமாக எண்ணி எண்ணி அம்மாவும் பிள்ளையும் அடுக்கிறாங்களேன்ட்டு அதுக்கு பெரிய இது. சரி அங்கேருந்து மெல்ல வந்து கதவை தட்டுச்சான் லட்சுமி வீட்டில். அப்போ லட்சுமி என்னன்னு கேட்க, இல்லை அந்த நேற்று அந்த சாமியாரை வர சொல்ல, நானும் ஒரு நேரம் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நான் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், அது காலம்பரம் சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த பையனை கூப்பிட்டு போய் அந்த தாத்தாவை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே, பாரதி போய் அந்த தாத்தாவை கூட்டிகிட்டு வந்தான். கூட்டிகிட்டு வந்து சோனியா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாப்பிலையான். அப்புறம் தாத்தா சோனியா வீட்டில் இருந்தார். நேற்று நீங்கள் வந்த நேரம் கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியலை, இன்றைக்கி நான் செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லித்தான். சரிம்மா அப்படின்ட்டு உட்காந்துறான். திண்ணையில் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தோம், சாப்பிட்டாரான். சாப்பிட்டுட்டு சொன்னாரான், அம்மா நான் இன்றைக்கி இங்கே இருந்துட்டு நாளைக்கு காலையில் போகிறேன் அப்படின்னு சொன்னாரான். அப்போ பார்த்துச்சான் சோனியா, ஒரு நேரம் சாப்பாடை கொடுத்தா அனுப்பி வைப்போம்னு பார்த்தா இவர் 3 நேரத்து சாப்பாட்டுக்குள்ள வேலை வச்சுட்டாரு. சரி பரவாயில்ல, நமக்கு பெரிய பணம் வரப்போகுது அப்படிங்கிற நினப்பில் சரியா இருங்கன்ட்டு 3 நேரமும் சாப்பாடை கொடுத்து நைட்டு தங்கி காலையில் புறப்பட்டாரான். புறப்படைக்கல இது கேட்டுச்சான், ஐயா எனக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னாரான், நீ காலையில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறியோ அந்த வேலையை சாயங்காலம் வரை செஞ்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான். போனதுக்கு பிறகு நல்ல ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. நம்ம பணப்பெட்டியை போய் திறந்து பார்ப்போம், நம்ம ஏற்கனவே வச்சுருக்க பணத்தோட இன்னும் நமக்கு நிறைய பணம் வரணும்னு ரொம்ப நாளாக திறக்காமல் வச்சுருந்த பெட்டியில் போயிட்டு என்ன செஞ்சான், அதில் இருக்க பணத்தை எடுத்து என்ன ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு போனால் பெட்டியை திறந்தது தான். திறக்காமல் ரொம்ப நாளாக வச்சுருந்தான், அதில் நிறைய தூசியெல்லாம் இருந்து இதுக்கு தும்மல் வர ஆரம்பிச்சிருக்கான். தும்மிச்சான் சாயங்காலம் 6 மணி நேரம் தும்மியிருந்தான்.
ஐயையோ பணமும் வேணாம் ஒன்றும் வேணாம், இந்த 6 மணி எப்போ ஆகும், இந்த தும்மல் நின்னாலே போதும்னு அதுக்கு தோணிருச்சு. அதாவது நம்ம யாருக்கும் ஒரு தான தர்மம் செய்கிறதுனா திரும்ப அதனால் நமக்கு பலன் கிடைக்கும், நம்மளுக்கு அவங்க செய்வாங்கன்னெல்லாம் யோசிக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச தர்மத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். பேராசை பெரிய நஷ்டத்தை தான் உண்டாக்கும். சோனியா அன்னைக்கு முழுக்க தும்புனது தான் அது கிடைச்ச வரம். ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் இன்னொரு கதையோட உங்களை பார்க்குறேன். பபாய்.